நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். இந்து வந்து ஆவியா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சுடருக்கு வந்து தெரிய போகுது அப்படின்னு தாங்க சொல்லணும். அது எப்படி என்னென்னலாம் பார்க்குறோமோ சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சுடர் வந்து பயங்கரமான கோவத்தில் இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா, எவ்வளோ நம்ம அன்பாக பழகியும் அந்த அக்கா வந்து நமக்கு ஒரு ஆபத்துன்னு சொல்லும்போது வந்து ஒரு உதவி கூட பண்ண மாட்டேங்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ரொம்ப கவலையோடு இருக்காங்க. அப்போ வந்து மனம் வந்து சும்மா இருக்காமல் ட்ரிகர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீ வந்து பைத்தியம் தான், என்ன நிரூபிக்க நினச்சாலும் நீ பைத்தியங்கிறத யாராலையுமே மாற்ற முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து மனம் சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், தேவையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காதிங்க. பக்கத்து வீட்டுக்காரக்கா வந்து இந்து மேடம் பற்றி என்கிட்ட சொன்னதுனால தான் நான் அவங்கள மாதிரி வந்து இருக்கணும், அப்போ தான் குழந்தைய வந்து நம்ம நெருங்கி பழகுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டது என்னமோ உண்மை தான். ஆனால் நான் வந்து வேறு மாதிரிலாம் ரியாக்ட் பண்ணலை, பைத்தியம் எல்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏய், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, பக்கத்து வீட்டில் அப்படி ஒரு அக்காவே கிடையாது, நீ ஏன் என்னத்தையாவது பைத்தியம் மாதிரி உளறிக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து மனம் போயிடுறாங்க. ஓ, பக்கத்து வீட்டு அக்கா வந்து உங்களுக்கு இல்லைன்னு சொல்கிறீங்களா, இருங்க நான் வந்து எவிடன்ஸோட எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட நிரூபித்து காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஒருவருன்னு வந்து பக்கத்து வீட்டுக்கு வந்து போகிறாங்க, ஒரு ஸ்வீட் பாக்ஸோடு போகிறாங்க. அப்போ வந்து அங்கே வந்து நம்ம இவங்க இல்லை, இந்து வந்து இல்லை. அதுக்கு முன்னாடியே வந்து ஒரு இடத்துல மொபைல் கேமரா வந்து செட் பண்ணிடுறாங்க. இந்த இடத்துல வந்து நம்மளும் இந்த அக்காவும் பேசுகிறத வந்து வீடியோ எடுத்து கொண்டு போய் காமிச்சாதான் எல்லாருமே நம்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீடியோ எடுக்க ஆரம்பிக்காங்க. வீடியோ எடுக்க ப்ளே பண்ணி வச்சுட்டு இங்கிட்ட வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் இந்து வந்து வராங்க. வாங்கக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லி கூப்பிட்றாங்க. என்ன இந்த பக்கம் வரமாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, இல்லைக்கா உங்களை பார்த்து ஒரு ஸ்வீட் பாக்ஸ் கொடுக்கலான்ட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னோடனே, சரி சரி கொடுன்னு சொல்லிட்டு ஸ்வீட் பாக்ஸ் எல்லாம் வாங்குறாங்க. வீடியோவில் பார்த்தா இந்து வந்து கேப்சர் ஆகவே இல்லை. இந்து வந்து ஆவியாக இருக்கிறனால வீடியோவில் தெரியலை. பார்த்தா ஸ்வீட் பாக்ஸ் மட்டும் தன்னந்தனியாக நின்றுக்கிட்டு இருக்குது. ஆனால் ரியலில் வந்து நம்ம இந்து வந்து கையில் வந்து அந்த ஸ்வீட் பாக்ஸை வச்சுட்டு நின்றுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. வீடியோவில் வந்து வெறும் ஸ்வீட் பாக்ஸ் மட்டும்தான் இருக்குது. அப்படியே ப்ளே பண்ணாமல் வீடியோவை வந்து அப்படியே கட் பண்ணிவிட்டு ப்ளே பண்ணாமல் டேரெக்டாக வந்து கொண்டு போயிடுறாங்க. வீட்டுக்குள்ளே பார்த்தா அதற்குள்ளே நம்ம மனோவும் எழிலும் இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் எல்லாருமே வந்து என்னை பைத்தியம் அப்படி இப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருந்தீங்களே, இப்போ பாருங்கள் பக்கத்து வீட்டுக்கார அக்கா வந்து என்கிட்ட பேசுனது எல்லாத்தையுமே நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நான் வந்து பைத்தியம்னு சொன்னீங்களே, அந்த அக்கா தான் எனக்கு இந்து மேடம் பற்றி எல்லாமே சொன்னாங்க. அதனால தான் நான் வந்து அவங்கள மாதிரி ரியாக்ட் பண்ணுறேன், வேறு ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எங்கே வீடியோவை கொடு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வீடியோவை வந்து எழில்கிட்ட கொடுக்குற மாதிரி தான் காட்டுறாங்க. எழில் வந்து மொபைலை வாங்குறாரு. இங்கிட்டு வெளியில் வந்து இந்து வந்து வந்துடுறாங்க. அந்த நேரத்தில் ஐயையோ போச்சு, நம்ம வந்து வீடியோவில் தெரிய மாட்டோமே, நம்ம பாட்டுக்குள்ளே இவ நம்மகிட்ட கேட்காம இதெல்லாம் பண்ணிட்டாலே, இப்போ வந்து அவளை பைத்தியம் சொல்லிட்டு முத்திரையை குத்திடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துல யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க.